இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமா? ஸோ அதனால் ஒரு வானல் எடுத்து சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நெய் போட்டு கருக விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் சீரகத்தை போட்டு நிறைய காய்கறிலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பீன்ஸ் கேரட் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன காய் வேணும்னு சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்தா இன்னும் டேஸ்டி. எப்பவுமே வந்து ஆயிலில் தான் சேர்க்குறோம். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம நெய்யில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் மில்கி மிஸ்ட் மலை பன்னீர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது க்யூப்லேயே இருக்கும், ஃப்ரோசன்லேயே வைங்க. நெக்ஸ்ட்டு நான் முட்டைகோஸ் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டே வரும். ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரைட் ரைஸில் வந்து முட்டைகோஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதையும் வந்து நான் இந்த காய்களோடு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாது, ரொம்ப நீட்டாக வந்து கட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் சூடு பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டு, எல்லாத்துமே நெய் தான் சேர்க்குறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வானலில் சூடு பண்ணிட்டு அதில் நெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு உப்பு போட்டு அது மேலே வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி வேணாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொரியண்டர் பவுடர், மல்லித்தூள் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பை வந்து மேலே இருக்க தலையை உடச்சி போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக போட்டுறாதீங்க. மேலே இருக்க தலையை உடச்சி போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். அப்புறம் பட்டையும் நல்லா வந்து உடச்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பன்னீரை உடச்சி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஃப்ரோசனில் வச்சதுனால. அப்புறம் கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஃப்ரோசனில் வச்சதுனால அது கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு ஃப்ரை பதத்தில் நம்ம நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரை பதத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காய்கறியில் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. நல்லா இந்த பன்னீரை வந்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது அடி பிடிக்காது. மல்லித்தழை வந்து சேர்த்துக்கோங்க, 4 கிள்ளி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா எப்படி ஊறுது நெய்யில். ஸோ அது லைட்டாக அப்படியே சுற்றி விடுங்க. அது கொஞ்சம் அடி பிடிச்சிதுன்னா அப்புறம் வராது. ஸோ அதனால் வந்து நெய்யை வந்து அப்படியே மேலோட்டமாக சுற்றி விடுங்க. சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த நெய் வந்து எல்லாத்து மேலேயே படும், இல்லைனா கீழே மட்டும் அடியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் ரைஸாக இருந்தாலும் ஓகே, ரைஸ் தானே. ஸோ ஓகே, அந்த ரைஸோட நம்ம இந்த சேர்த்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த பன்னீர் எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா வந்து இந்த பன்னீர்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த ரைஸில் வந்து எல்லாமே ஆட் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே மிக்ஸ் பண்ணாமல் நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மில்கி மிஸ்ட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். பாய். நல்லா சப்ஸ்கிரைப்.